வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம கார்த்தால நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. மைனஸில் இருந்தது, அப்புறம் ப்ளஸில் போச்சு. ஸோ யூ கேன் சே -20 டு +25 இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது நிஃப்டி. நிஃப்டி வந்து நெகட்டிவ் பயஸ் தான். ஃபண்டமெண்ட்லி எந்த நியூஸும் மாறலை. நேற்று வந்து S&P 500 ரெக்கார்ட் ஹை போச்சு. பட் இட் வாஸ் ஜஸ்ட் மார்ஜினலி அப். பட் ரெக்கார்ட் ஹை இஸ் அ ரெக்கார்ட் ஹை. ட்ரம்ப் வந்து திரும்பி நான் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் த்ரெட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதனால என்ன ஆச்சுன்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு 2950 தாண்டிடுச்சு. கேஷ் மார்க்கெட்டில் 2920 தாண்டி இருந்தது. இது ரெண்டும் டாலர்ஸில், அவுன்ஸில். ஸோ இந்தியாவில் தெர் இஸ் அ டிஸ்கவுண்ட். இருந்தாலும் வந்து 8000 தாண்டிடுச்சு. 22 கேரட் கோல்டு 8035. நீங்கள் வந்து 500 வந்து சிம்பிள் ஸ்டாம்பிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா 1 கிராம் கோல்ட் காயின் வாங்கணுன்னா கூட 8550 8600. அண்ட் 24 கேரட் கோல்டு வந்து 8900 அண்ட் ஆடுக்கு மேலே போயிடுச்சு. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 9000க்கு மேலே கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு. திரும்பி நான் ரிட்டேரியேட் பண்ணுறேன். கோல்டு 2 இயர்ஸ்க்குள்ளே 10,000 கிராஸ் ஆகிடும். நான் சொல்கிறது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ், ஸ்டாம்பிங் சார்ஜஸ். 22 கேரட் கோல்டு 10,000 கிராஸ் ஆகிடும். கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயர்க்குள்ளே 3100 போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா $200 ஏறுங்கிறாங்க. $200 ஏறிச்சுன்னா இந்த இயர் எண்டு 9700 9800 கிட்ட 22 கேரட் கோல்டு போயிடும். அண்டு இந்த வருஷம் 26% ரிட்டர்ன் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ட்ரம்ப் இது மாதிரி எக்கனாமிக் அன்சர்டினிட்டி புஷ் பண்ணிகிட்டே இருந்தார்னா $3,300 வரைக்கும் போகும். இது வரைக்கும் போன மாதம் 50 டன் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. லண்டனில் டெலிவரிக்கே ரொம்ப கட்டப்படுறாங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை நாத்துறாங்க. ஸோ கோல்டு ஷார்ட்டேஜ்னாலே மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வரும். இது மாதிரி ரூமர்ஸ் ட்விட்டரில் போயிட்டுருக்கு. பட் இவங்க ஏன் மாற்றுறாங்கன்னா டேரிஃப் த்ரெட்னால தான் மாற்றுறாங்க. கோல்டில் எந்த ஷார்ட்டேஜும் இல்லை மார்க்கெட்டில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3300 வரைக்கும் பீக் ஆகும்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறாங்க. 3300னா இங்கேருந்து நியர்லி 15% அப்பு. அப்படின்னா நியர்லி நம்ம டார்கெட்டே ரீச் ஆனாலும் ஆகிடுங்கிறாங்க 2025 வரைக்கும். நான் அப்படிலாம் சொல்லலை. பட் 2 இயர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக 10,000 சான்ஸாக இருக்குது. தட் இஸ் 9700 ப்ளஸ் டாக்ஸஸ் கிட்ட வந்து நிற்கும் நான் எதிர்பார்க்குறேன் 2027. பட் ஃபெட் ரேட் கட் பண்ணாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வருங்கிறாங்க. ஃபெட் ரேட் இப்போதைக்கு கட் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அமெரிக்காவில் டேரிஃப் த்ரெட்டுனால எல்லாரும் கியூ நின்று சாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் பண்ணுறப்ப அவங்களுக்கே தாங்கலை போல் இருக்குது. எல்லா கடையிலையும் சாரையாக மக்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ரூபா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரூபாங்கிறது 87 டச் பண்ணிடுச்சு நேற்று. உடனே வந்து மல்ஹோத்ரா சார் டாலர் சப்ளை ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் இல்லையா, எஃப்ஐஐஸ் பணத்தை எடுத்து வெளில எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க எப்படி கம்மி பணமாக எடுக்க முடியும்? அதனால் நம்ம டாலராக சப்ளை பண்ணி இப்படி வச்சுருக்கோம். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12லேருந்து 15 பில்லியன் டாலர் காலி. ஸோ எவ்வளோ நாளைக்கு நடக்கிறதுன்னு பார்ப்போம். பட் இது வந்து ஒரு டேஞ்சரஸ் மேட்டர். டோட்டலாக வந்து இது வரைக்கும் 28,000 கோடி வந்து விற்றுட்டாங்க. அண்டு $500 மில்லியன் நேற்று வாங்கினாங்க. அதனால் எஃப்ஐஐ வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரும் குஷி டான்ஸ் எல்லாம் இருந்தது. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் வந்து 0.84 அவங்க கம்பெனி ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. அது 8100 கோடி. அதில் மேஜர் போர்ஷனை 300 ப்ரமோட்டர் குரூப்பே வாங்கிடுச்சு. ஒரு 4000 கோடியோ 5000 கோடியோ பேலன்ஸ் இருந்தது. அதை வந்து எஃப்ஐஐஸ், குளோபல் இன்வெஸ்டர்ஸ், லசார்ட், ஐசிஐசிஐ உள்ளே புந்து வாங்கினாங்க. ஸோ இதுதான் நடந்தது. பாரதி ஏர்டெல்லோட பிளாக் டீல் சேலில் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினாங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா அவங்க திரும்பி நெகட்டிவ். அதனால் திரும்பி வந்துட்டாங்கங்கிற ஹோப்பை நம்ம டெம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம நடுவில் சில பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதானி மேலே ஆக்ஷன் இல்லை, அதானியை வெளில விட்டுட்டாரு ட்ரம்ப்புன்னு. யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கும் எழுதியிருக்காங்க. இது மாதிரி இவர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கார். அதனால் கௌதம் அதானி மேலேயும் சாகர் அதானி மேலேயும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது. அவங்களுக்கு நாங்கள் வாரண்ட்டு சப்ளை பண்ணணும். அதனால் இந்த வாரண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இன்டைட்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கிளைம்.
அதனால் இப்போ இந்த எஸ்இசி வாரண்ட்டுக்கு அவர் பதில் சொல்லலைன்னா 24 நாளில் அது வரலைன்னா திரும்பி டிஃபால்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியன் மார்க்கெட் வந்து ட்ரம்ப் த்ரெட்டுனால ஒரே அடி. இன்னைக்கு வந்து கார்த்தால டாக்டர் ரெட்டியோட ஸ்டாக்கு ப்ரெஷரில் இருந்தது, 4% டவுன். ஏன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மேலேயும் நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 4% அடி. டயோட்டாவும் அடி, ஹோண்டாவும் அடி, செமிகண்டக்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஃபார்மா சொன்னதுனால எல்லாம் அடி. அதனால ட்ரம்ப்போட டாரிஃப் டாக்டிக்ஸ் வந்து ஒரு பார்கெனிங் சிப்பாக தான் இருக்கும். அதனால வந்து அன்சர்டினிட்டி நிறைய இருக்கும் மார்க்கெட்லன்னு எதிர்பார்க்குறாங்க. கரெக்டு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட டாலரில் ப்ரெஷர் போடும். நேற்று வந்து ட்ரேட் டெஃபிசிட் நியூஸ் வந்தது. ட்ரேட் டெஃபிசிட் வந்து $23 பில்லியன் ஆயிருக்கு, வைடன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரும் வைடன் ஆயிருக்கு, மந்த் ஆன் மந்த்தும் வைடன் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2.5% குறைஞ்சிருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ் கன்சியூமர்ஸ்லாம் போய் சாமான ஸ்டாக் பில் பண்ணுறாங்க. அதனால இப்போ என்ன ஆகும்னா வர 2 மாதத்தில் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் ஜாஸ்தி காட்டும். அதனால் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆஃப் டாரிஃப்ஸ்னால பல சாமான்கள் முன்னாடியே வாங்கி வைக்கிறாங்க. இதனால் விலைவாசி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்லா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுனால டாடா மோட்டார்ஸோட டாப் டேலண்ட்டை ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் சக்கான் பக்கத்தில், அங்கே தான் பஜாஜ் ஆட்டோ, அது பக்கத்தில் பூனா பக்கத்தில் டாடா மோட்டார்ஸோட ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல டெஸ்லாவை கொண்டு வந்து போடுறதா பேசியிருக்காங்க. டாடா ஸ்டீலுக்கு வந்து இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கும். டாடா ஸ்டீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட இதுக்கு எலக்ட்ரிக் ஃபர்னஸ் பிளான்ட்டுக்கு வந்து லோக்கல் கவுன்சில் ஓகே சொல்லிட்டாங்க. இன்னும் இந்த சம்மர் மந்தில் ஜூன் ஜூலையில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம். 2027 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்ஃபோசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் லுஃப்தான்சாக்கு நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். இது வந்து இன்ஃபோசிஸோட பெங்களூர் கேம்பஸில் செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ட்ரெயினி இன்சிடெண்ட் ஒரு 500 பேரோ 700 பேரையோ வெளில அமைச்சாங்க. அதனால் ட்ரெயினியை வந்து அப்ரைசல் பண்ணுறத நாங்கள் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு இன்ஃபி சொல்லியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட்டை வந்து 1 வீக் கழிச்சு தான் நாங்கள் அசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காங்க. பேசிக்கலி மார்க்கெட்டை ரெடி பண்ணுறாங்க. இன்னும் 4 பேரை சாப் பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பிக் பாஸ்கெட்டை பற்றி பல கேள்வியை என் சந்திரசேகர் கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து $1 பில்லியன் ரைஸ் பண்ணுங்கள். 65% பிக் பாஸ்கெட் ஓன் பை டாடா அண்ட் சன்ஸ், 35 பை ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ நீங்கள் குயிக் காமர்ஸில் பின்னாடி போகிறீங்க. $1 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி குயிக் காமர்ஸில் கம்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா அண்ட் சன்ஸ் வந்து 650 மில்லியன் போடணும், மீதியை வந்து வெளியிலேருந்து ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்கெட் இனிஷியலி குயிக் காமர்ஸ் வேணாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ குயிக் காமர்ஸை மார்க்கெட்டை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. பிஎல்ஐ ஸ்கீமில் பேட்டரி பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வந்து ரிலையன்ஸுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் மெயின் நியூஸ் இன்னைக்கு. இந்த நியூஸை பார்க்கும்போது ஃபண்டமெண்டலாக ஒன்றும் எக்கானமியில் மாறாது, ரூபா ப்ரெஷரில் இருக்கும். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் கரெக்ட் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல நேரம். ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்குது. என்ன சொல்கிற வரைக்கும் நாட்கோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு கெயின் வரும். பட் 3 இயர்ஸ் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த குவார்ட்டர் மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ரெவல்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 26 ஜனவரி டு 27 டிசம்பர் மோசமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு லாங் டேர்மில் தாங்குகிற சக்தி இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு நாட்கோ டாக்டர் ரெட்டி ரெண்டையும் கன்சிடர் பண்ணாதீங்க. இன்றைக்கி டாக்டர் ரெட்டி பெருசாக கரெக்டாக இருக்குது. அண்ட் ஐடிசி பேட்டா ப்ரைஸ் வந்ததுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். பைசா போல்தாயன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது. இந்த கண்டென்ட்டை நாங்கள் ஹிந்தியில் தரோம். இது உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.